நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் இலக்கிய செய்திகள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பைரி ஒரு பக்கம், ஜானி ஒரு பக்கம், இலக்கிய ஒரு பக்கம், எல்லாருமே குழப்பத்துல இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, ஏதுடா நடக்குது? திடீர்னு யாரோ ஒரு கும்பல் வந்தாங்க, இவங்க தான் கௌதமோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்ப வச்சுன்னு இருக்காங்களே. யாரா இருக்குங்க, என்னவா இருக்கும், என்னதான் பிரச்சனை நடந்துன்னு இருக்கு, ஒண்ணுமே புரியலையே. காலை இப்படி நம்மள போட்டு புரட்டி எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டத்திலயும் பயத்திலயும் ஒரு பக்கம் ரொம்பவே வெறிச்சோடி போயிட்டு இருக்காங்க. இப்ப கௌதமோட நிலைமை என்ன ஆகும்? கௌதம் இருந்துன்னு தான் வளர்த்தாங்களே, இவங்க தான் உண்மையான அம்மாங்களா, இல்ல இவங்க சொல்ற மாதிரி இவங்க தான் என்னோட உண்மையான அம்மாவா, யார் என்னோட உண்மையான அம்மான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியலையே. நான் இப்படியேப்பட்ட ஒரு பாவப்பட்ட ஜென்மமா பிறந்துட்டு அந்த அளவுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே கண்ணில் ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வரும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1-1-10 சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா 1-1-2 தான் சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்த யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் இதுக்கு சொன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சு எது சொன்னாலும் அந்த இடத்துல எல்லாரும் இப்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்கதான் உண்மையான பெற்றோர்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க. நம்ம இலக்கியா இருந்து இவ்வளவுதான் உண்மையா சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தாலும் ஜானகி இருந்தானே இல்ல அஞ்சலி சொன்னதான் உண்மைன்னு சொல்லிட்டு அஞ்சலி பக்கம் சாய ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு உண்மையை சொன்னா அதுக்கப்புறம் கௌதம் இந்த வீட்லயே இருக்க முடியாது. ஏன்னா இவங்க உண்மையான பெற்றோர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஆனா இருந்தாலும் அதுக்கப்புறம் உண்மையான அப்பா அம்மா யாரு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுவாங்களே. அது ஏத்த மாதிரியே நம்ம அஞ்சலி இருந்து கரெக்டா இவங்க பேசினுக்கிறப்ப நீங்க ஒண்ணு இவங்களோட அப்பா அம்மா இல்ல, ஒழுங்கு முறையா இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஜானி சொல்லுது. ஓ அப்ப கௌதமோட அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அத்தை? சரி சொல்லுங்க யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படின்னு சொல்ல உங்களுக்கும் தெரியாது, அப்ப இவங்க சொல்றதுதானே உண்மை, நீங்க எப்படி இல்லன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிப்பீட் அடிச்சிடறாங்க. உடனே பாக்கணும் இந்த இடத்துல ரொம்பவே போர்க்களமா போயிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது, எதுல போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துட்டு தான் போதே தவிர இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெங்கடராமன் இந்த இடத்துக்கு வராரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அவர் ஒரு பக்கம் பேசுறாரு. ஆனா அவருக்கு பேச்சுக்கு இங்க யாருமே மதிப்பே கொடுக்குற மாதிரி தெரியலங்க. இப்ப அவங்க 2 பேரும் டிராமா குயின் போட்டாங்களே, சரி போலீஸ் ஸ்டேஷன் போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. உடனே பாக்கணுமே நம்ம கௌதம் வந்து சரி போலீஸ வர சொல்லலாம், போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். எப்படி இருந்தாலும் பிளட் டெஸ்ட்ல தெரிய வந்துடும், டிஎன்ஏ டெஸ்ட், அதுல பார்த்தலாம் யாரு யாரோட பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவங்க 2 பேருக்கு ஒரு பக்கம் ஜர்க் ஆயிருது. ஏன் புள்ளன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், இதுக்குன்னா டிஎன்ஏ டெஸ்ட் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் நாங்க அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு இந்த விஷயம். நாங்க இது எதுக்குமே ஒத்துக்க மாட்டோம், இவன் ஏன் புள்ளதான் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க. அப்பதான் எல்லாருக்கும் ஒரு பக்கம் கன்ஃபார்ம் ஆகுது இவங்க 420 4 சொல்லிட்டு. உடனே இலக்கியாவும் இருந்து இவங்க டிராமாவை முடிச்சு வைக்கணும்ல, அதுக்கேத்த மாதிரி டிராமா போட ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பக்கம் அள்ளுடுது. ஐயோ சாமி இவங்ககிட்ட வச்சு கூடாரா எப்பா, ஒருத்தர் இல்லாம தாறு மாறு தக்காளி சோறா நம்மள புடிச்சு அப்படியே சும்மா மெண்டு தள்ளுறாங்களே ஒரு பக்கம். இப்படியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் ரொம்பவே பீதிக்கு அணிக்கு போயிடறாங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாய்ச்சாயினி இருக்காங்களோ அவங்க அஞ்சலிக்கு பண்ணோன்னே இன்னும் அஞ்சலி வீட்டுல வேற லெவல்ல சம்பவம் எல்லாம் நடந்து இருக்கு போல. இதெல்லாம் எனக்கு நீ சொல்லவே இல்லை, இன்னும் பிரச்சனையே முடியல, இருங்க மேடம் நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். சோ நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் 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 பில்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.